அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனம் வேதாகமத்தின் மிகச் சிறிய வசனங்களில் ஒன்று. ஆனால் இது மனித வரலாற்றையே மாற்றிய மிகப்பெரிய செய்தி இதில்தான் அடங்கியுள்ளது. தேவன் இயேசுவுக்கு ஏன் அந்த பெயரை வைத்தார் தெரியுமா? அழகுக்காக அல்ல, பாரம்பரியத்துக்காகவும் அல்ல, அவருடைய பணிக்காக. இயேசு என்றால் என்ன? நம்மில் கேள்வி எழும். இரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர், விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிறவர். இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கும் பெரிய பெரிய பிரச்சனை என்ன? பணம் இல்லை என்பதல்ல, ஆரோக்கியம் இல்லை என்பதும் அல்ல, பாவம். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. பாவம் சந்தோஷத்தை திருடுகிறது. பாவம் அமைதியை சிதைக்கிறது. பாவம் எதிர்காலத்தை இருட்டாக்குகிறது. அந்த பாவத்திலிருந்து தண்டிக்க அல்ல, குற்றம் சாட்ட அல்ல, ஒதுக்கவும் அல்ல, ரட்சிக்கவே இயேசு பிறந்தார். ரட்சிக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சிலரை ரட்சிப்பார் என்று இல்லை, அவர் நல்லவர்களை ரட்சிப்பார் என்றும் இல்லை, தமது ஜனங்களை, என்னையும் உங்களையும், நாம் எவ்வளவு விழுந்திருந்தாலும், எவ்வளவு தோல்வி கண்டிருந்தாலும், எவ்வளவு பாவத்தில் சிக்கி இருந்தாலும், இயேசுவின் பிறப்பு நம் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். குழந்தையாக பிறந்தார், ஆனால் நம் பாரங்களை சுமந்தார். தொட்டிலில் படுத்தார், ஆனால் சிலுவையில் நம்மை மீட்டார். இன்று இந்த வசனம் நம்மை கேட்கிறது, நீ இன்னும் பாவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா? இல்லை இரட்சகரை ஏற்றுக்கொள்வாயா? அன்பர்களே, இயேசு இன்னும் ரட்சிக்கிறார். இயேசு இன்னும் விடுவிக்கிறார். இயேசு இன்னும் புதிய வாழ்க்கையை தருகிறார். இயேசு பெயர் மட்டுமல்ல, இயேசு நம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோமா? நம்மை ரட்சிக்க ஒரு பாலகனாய் இன்று புவியில் உதித்தார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.